கைஸ் சாம்சங் மொபைல் இந்த மொபைல் 30,000 மொபைல் அப்டேட் பண்ணதுமே மொபைல் வந்து ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. நம்ம கிட்ட வந்து ரெண்டு மொபைல் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சாம்சங் A53 இந்த மாதிரி லோகோ வந்து ரீஸ்டார்ட் ஆகும். இன்னொரு மொபைல் வந்து பாத்தீங்கன்னா சாம்சங் A33 இந்த மொபைல் வந்து பாத்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகி சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரீன் கலர்ல ஷோ ஆகும். ஸோ இந்த ரெண்டு மொபைலுக்குமே கஸ்டமர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டேட்டாஸ் வந்து கம்பல்சரி எனக்கு வேணுங்க, கண்டிப்பா டேட்டாவோட ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்வீஸ் விஷயம் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு மொபைலும் ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இதோட சொல்யூஷன் என்ன அப்படின்றத நம்ம வீடியோ பார்த்துக்கலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். கைஸ் நம்ம மதர் போர்ட்ல டிசி மீட்டரோட ரீடிங் பண்ணுவோம். ரீடிங் கொடுத்து நம்ம வந்து மொபைல் வந்து ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பின் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆன் ஆஃப் கொடுக்கலாம். ஆன் ஆஃப் கொடுக்கும்போது நமக்கு ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா 200 போயிட்டு 140ல் ஸ்டக் ஆகுது. நம்ம ஆன் ஆஃப்லேருந்து ரிமூவ் பண்ணதும் 0க்கு வந்துடுது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டில் இருக்க CPU வந்து ரிப்பேர் பண்ணால் போதும். மொபைல் வந்து வித் டேட்டாவோட நம்ம வந்து ரிப்பேர் பண்ணி எடுக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டில் இருக்க சீல் பிரித்து CPU வந்து ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் மதர் போர்டு மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus வந்து விவோ எல்லா பிராண்டுமே நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நமக்கு வர கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா CPU கம்ப்ளைண்ட் தான் வரும். ஆல்மோஸ்ட் நம்ம CPU ஒர்க் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க EMC-யை இந்த மாதிரி சில்வர் டேப் வச்சு நம்ம வந்து பேக் பண்ணுறது நமக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். ஏன்னா நம்ம ப்ளோயரில் வச்சு டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணும்போது இன்கேஸ் CPU ரிப்பேர் பண்ணியிருக்க டைமில் EMC-யும் கூட சேர்ந்து டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம அந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் ஒர்க்கு வந்து இழுத்துக்கிட்டே போகும். இன்கேஸ் வந்து வீக்கான EMC அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா EMC இன்டர்னல் டெட் ஆயிரும். அதை நம்ம UFSல போட்டு ப்ரோக்ராம் பண்ணி அதுன்னு சொல்லிட்டு வேலைக்கு இழுத்துக்கிட்டே போவோம். கஸ்டமருக்கு டேட்டாவும் அப்புறம் வந்து ரிஸ்க் ஆயிரும். நம்ம அந்த மாதிரிலாம் கொண்டு போகிறதால நம்ம ப்ராப்பராக வந்து ப்ளோயில் கரெக்டான டெம்பரேச்சர் வச்சு நம்ம வந்து CPU சுற்றி இருக்க சைடில் வந்து அந்த க்ளூவெல்லாம் ப்ராப்பராக கட் பண்ணி நம்ம CPU வந்து உள்ளே இருக்க ட்ராக்லாம் வந்து கட் ஆகாமல் ஜென்யூனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துடணும். அப்படி எடுக்கும் போது நமக்கு வந்து மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா பேட்லைன்லாம் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து ப்ளோயரில் 340 டெம்பரேச்சர் ஏர் வந்து பார்த்தீங்கன்னா 40 வச்சுக்கிறோம். வச்சு நம்ம வந்து ஹீட் பண்ணி மேலே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் டு கார்னர் வந்து நம்ம ப்ளோ பண்ணி கார்னர் டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளக்ஸ் விட்டு நம்ம வந்து ஹீட் பண்ண போகிறோம். அப்படி ஹீட் பண்ணுறதுனால நமக்கு என்ன ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா ஈவனாக வந்து பால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆகும். ஸோ அப்படி மெல்ட் ஆகும்போது நம்ம கரெக்டான பாயிண்டில் வச்சு நம்ம வந்து இன்செர்ட் பண்ணி நம்ம வந்து CPU வந்து எடுத்துடலாம். வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு EMC-லாம் ப்ராப்பராக கவரில் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம கரெக்டான டெம்பரேச்சரில் CPUக்கு மேலே அப்படியே ப்ளோ பண்ணணும். சுற்றி கார்னர் டு கார்னர் ப்ளோ பண்ணுறோம். ப்ளோ பண்ணிட்டு ரொம்ப உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணும்போது ரொம்ப வந்து டைட்டாக இன்செர்ட் பண்ணிடாமல் மெதுவாக நீங்கள் இன்செர்ட் பண்ணாலே போதும். ரொம்ப அழுத்தியெல்லாம் எடுக்கணும்லாம் அவசியமே கிடையாது. சாம்சங் மதர் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்செர்ட் பண்ணி எடுக்கும் போது கண்டிப்பாக ட்ராக் கட் ஆகும். ஏன்னா கிரவுண்ட் ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ராக் கட் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப இப்போ நம்ம எவ்வளோ சாஃப்டாக எடுத்துருக்கோம்னு பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிரவுண்ட் ட்ராக் மட்டும் தான் கட் ஆகிருக்கும். இதுவே நம்ம கொஞ்சம் ஹீட் டெம்பரேச்சர்லாம் கொஞ்சம் கம்மியாக காட்டிட்டு இருக்க டைம்லேயே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அப்புறம் மெயின் ட்ராக்கெல்லாம் போயிடும். மறுபடியும் அது நம்ம ட்ராக் அவுட்லாம் எடுத்து ஜம்பர் பண்ணி வேலை இழுத்துக்கிட்டே போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம அந்த மாதிரிலாம் விட்டுறவே கூடாது. கரெக்டான டெம்பரேச்சர் வச்சு நம்ம வந்து ஃப்ளெக்ஸி விட்டு ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் பண்ணுறோம். சால்ட்ரிங் பண்ணி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சுற்றி வரை நம்ம வந்து தெளிவாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெஷருக்கு தான் இந்த வீடியோ மெயினாக பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம சும்மா ஒரே இடத்துல வச்சு கன்வெர்ட் பண்ணணும் அப்படிலாம் பார்த்துட்டு கூடாது. சுற்றி நம்ம வந்து மதர் போர்டை திருப்பியும் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக விக் வச்சு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நீங்கள் வந்து விக் வச்சு க்ளீன் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப வச்சு தேய்ச்சி இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுலேயும் ட்ராக் கட் ஆகும். நம்ம அந்த மாதிரிலாம் போயிடக்கூடாது. மெதுவாக நம்ம வந்து விக் வச்சு க்ளீன் பண்ணாலே போதும். அப்படியே பூ போல் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா பால்ஸ் எல்லாம் ட்ரை ஆகி வந்துடும். ஸோ இப்படி வரும்போது நமக்கு வந்து பேட் லைன் எல்லாமே தெளிவாக இருக்கும். நம்ம வேலை செய்கிறதுக்கும் ஆசையாக இருக்கும். இப்போது இதுவே நீங்கள் ட்ராக் வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம சினிமேட்டிக் பார்த்து டயக்ராம் மூலிமா நம்ம வந்து ட்ராக்கு ஜம்பர் பண்ணி அடிச்சிடலாம். அது வேறு விஷயம். ஆனால் அப்படி அடிக்கும் போதுமே நமக்கு ரொம்ப நேரம் டைம் இழுத்துக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வந்து தெளிவாக வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா CPU வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற சால்ட்ரிங் ஃப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
ST360 Max அப்படின்ற ஒரு சால்டரிங் தான் ஃப்ளெக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ஃப்ளெக்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரிசல்ட்டை நீங்களே வந்து பார்ப்பீங்க. ரொம்ப 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 சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த ஃப்ளெக்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ரிவ்யூ நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஸோ நம்ம அப்படி வந்து நம்ம இந்த ஃப்ளெக்ஸை யூஸ் பண்ணுறதுனால என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேவையில்லாமல் இதுக்கு தனியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. இந்த ஃப்ளெக்ஸு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க இதெல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து எடுத்து கொடுத்துரும். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு ரொம்ப டைம் வந்து சேவ் ஆகும். நம்ம போட்டு அந்த இதெல்லாம் ஸ்க்ராட்ச் பண்ண தேவையில்ல. பேடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து ஸ்க்ராட்ச் ஆகுது. ரொம்ப 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 நீட்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு நீட்டாக CPU வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் ஃப்ளெக்ஸ் விட்டு நம்ம வந்து விக் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இப்படி க்ளீன் பண்ணதும் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா டைரெக்டாக ரீபால் பண்ண வேண்டியதுதான். ஓகே, நம்ம வந்து CPU வந்து க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ரீபாலுக்கு பண்ணுவோம். நம்ம ரீபால் பண்ணும்போது நம்ம எந்த PPD யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து 183 சென்ச்சுரியில் உள்ள மெக்கானிக்கல் PPD தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் இந்த ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லாரும் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் யூஸ் பண்ணாதவங்க இந்த PPD யூஸ் பண்ணி அதோட ஃபீட்பேக், அதாவது அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அது உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்ம இந்த PPD போட்டு சிங்கிள் டேக்லேயே நம்ம வந்து ரீபால் பண்ணி CPU எடுத்துடலாம். ஸோ நம்ம வந்து ரீவால்வ் பண்ணுறதுக்கு டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 300, ஏர் வந்து பார்த்தீங்கன்னா 40 வச்சுக்கிறோம். ஸோ அப்படி வச்சு கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணணும். கார்னர் டு கார்னர் வந்து நீங்கள் ப்ராப்பராக ரொட்டேட் பண்ணி எடுக்கும்போது அழகாக வந்து பார்த்தீங்கன்னா பூ மாதிரி ரீபால் ஆகிரும். நீங்கள் இப்படி ரீபால் பண்ணி வெளியில் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹீட் கண்டிப்பாக பண்ணணுங்க. ஏன்னா சில பால் வந்து பார்த்தீங்கன்னா ரீபால் ஆகிருக்கும், ஆனால் ப்ராப்பராக கனெக்ட் ஆகிருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. அதனால நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணும்போது கனெக்ட் ஆகாத பாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம எந்த விதமான டவுட்ஸுமே இல்லாமல் நம்ம வந்து மதர் போர்டில் CPU ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ நம்ம சர்வீஸ் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் பரமத்தில் தாங்க லொக்கேட் ஆகிருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சர்வீஸ் சென்டர் சைடில் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். உங்களோட மொபைல் என்ன பிராண்டாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாங்க, யோசிக்கவே வேணாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா CPU வந்து மதர் போர்டில் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதில் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொசிஷனை நீங்கள் ஆரம்பத்துலேயே வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தென் வந்து அதாவது ஃப்ரெஷர் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் டு கார்னர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஏரோ மார்க் இருக்கும், அதை வந்து பார்த்துக்கோங்க. பொசிஷன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் டு கார்னர் ஏரோ மார்க், அதை வச்சு நீங்கள் வந்து கார்னர் டு கார்னர் வந்து ப்ளோ பண்ணுறீங்க. ப்ளோ பண்ணி லைட்டாக ஃப்ளெக்ஸ் விட்டிங்கன்னா போதும். ஒரே ஒரு கார்னர் லைட்டாக ஃப்ளெக்ஸ் விட்டு நீங்கள் ஹீட் பண்ணுற டெம்பரேச்சர் மூலியமாக CPU மதர் போர்டோட கனெக்ட் ஆகிரும். ஸோ அதில் இருக்க எல்லா கனெக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நமக்கு வந்து கனெக்ட் ஆனால் மட்டும்தான் நமக்கு வந்து 100% ரிசல்ட் கிடைக்கும். ஏதாவது ஒரு கனெக்ஷன், தேவையான கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆனால் கூட நமக்கு சார்ஜிங் கம்ப்ளைண்ட்டோ இல்லை கேமரா இஷ்யூவோ எது வேணால் வரலாங்க. ஸோ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வந்து இப்போ மொபைலில் போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம் ரிசல்ட் என்னென்னு அப்படின்றது. ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங் லோகோ வந்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கையிலேருந்து நம்ம வீட்டுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கையில் இந்த மாதிரி சாம்சங் லோகோ வந்து ரீஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ நம்ம கைக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரீஸ்டார்ட் ஆகி டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ரீன் கலரில் ஷோ ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாகவே. அந்த ஸ்டேட்டஸ் வந்து நம்ம செக் பண்ணி டிசிலெலாம் செக் பண்ணி பார்த்தோம், ஹப்லெலாம் செக் பண்ணி பார்த்ததில் ரீடிங் ப்ராப்பராக CPU தான் இருந்துச்சு. CPU ரிப்பேர் பண்ணோம். மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஆன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களோட ரிவ்யூஸும் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா நம்ம ஐ டெக்னிஷியன் விசிட் பண்ணுங்கள். உங்களோட மொபைலில் டேட்டாவோட நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ.